மதவாத அரசியல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தை எதிர்த்து இணைஞ்சு போராடுவோம்னு சொல்லி திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது மதவாத அரசியலும் சரி, அதே மாதிரி தோழமை கட்சிகளோட இணைஞ்சு நின்று விரைந்து பணியாற்றி கவனம் சிதறாம இலக்கை எட்டுவோம் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். தோழமை தொடர்வோம், களத்தினில் வெல்வோம் அப்படின்னும் பதிவு செய்திருக்காரு. மதவாத அரசியல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தை எதிர்த்து இணைஞ்சு போராடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்கள்ல உதயசூரியன் களம் காண்கிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு. கை சின்னம், முரசு, கதிர் அறிவாள் இந்த மாதிரியான சின்னங்கள் குறித்தும் அவர் பதிவின செஞ்சிருக்காரு. அது என்னன்றதையும் நாம கேட்டு பெறலாம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தரப்பிலிருந்து என்னென்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அவருடைய தரப்பிலிருந்து என்ன அழுத்தமா பதிவு செய்யறாரு? 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல 175 தொகுதிகள்ல உதயசூரியன் களம் காண்கிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உதயசூரியன் கை, முரசு, கதிரருவாள், அறிவாள் சுட்டி நட்சத்திரம், பானை, ஏணி எல்லாமே நமது சின்னம் தான் அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ள காரணத்தால் உரிய அளவில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய சூழலும் தேவையும் இருப்பதை நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுடனும் ஆலோசித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடமும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்களிடமும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடமும் தொகுதி பங்கீடு நிலவரங்களை உங்களில் ஒருவனாக நான் நேரில் தெரிவிச்சிருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கேற்ப எண்ணிக்கையை நிர்ணயிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூட்டணி கட்சிகளிடம் நான் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி திமுக இந்த முறை 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னங்கத்துல களமா காண்பு அப்படிங்கிற தகவலையும் முதலமைச்சர் அதுல தெரிவித்திருக்கிறார். மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து நின்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சி தொடர்ந்திடவும் இந்தியாவின் ஜனநாயகத்தை காட்டிடவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான வெற்றி களத்தில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நின்று திமுக நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். 175 இடங்கள்ல களம் காணும் உதயசூரியன் என்றும், அது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களையும் அவர் கடிதம் வாயிலாக பதிவு செய்திருப்பதை எமது செய்தியாளர் விளக்க நாம கேட்டோம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.